தொடர்ந்து செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதி, இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த சூழல்ல மலை உச்சியில் இன்று மாலையே தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஏற்றக்கூடிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சூழல்ல அங்க களம் எப்படி இருக்கு? அங்க பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் மீண்டும் 144 தடை உத்தரவு போட்டு அது இப்ப ரத்து செய்யப்பட்டிருக்கு. அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறதா? இன்று நீதிமன்றத்தில் இந்த விசாரணை தொடர்பா என்ன விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது? வாத பிரதிவாரங்கள் குறித்து முழுமையாக உங்களிடம். திருப்பரங்குன்றம் மலை பகுதியில் தீப தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த தீபத்தை ஏற்ற உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் இந்த உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை என்று கூறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி 10 பேருடன் சென்று மனுதாரர் தீபத்தை ஏற்ற வேண்டும் எனவும் அதற்கு சிஏஎஸ்எஃப் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இதற்கிடையில் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பிறப்பிக்கப்பட்டிருந்த இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டு நேற்றைய தினம் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. மேலும் 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு, அதாவது மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன் மற்றும் கே. ராமகிருஷ்ணன் ஆகியோர் தமிழக அரசினுடைய அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜோதியை பொறுத்தவரை மேல்முறையீடு மனு என்பது ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியரால் செய்யப்பட்டது. இந்து சமய அறநிலைத்துறை எந்த மேல்முறையீடு மனுவும் இதுவரை செய்யவில்லை. ஆனால் தீபத்தூணில் சாத்திய தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவிற்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும், எனவே இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருகிறது என்பதை பொறுத்து இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் காணொலி மூலம் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அவ்வாறு ஆஜராகவில்லை என்றால் கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இருவரும் காணொலி வாயிலாக ஆஜராகி இருந்தார்கள். அப்பொழுது நீதிபதி அவர்களிடம் நேற்று நடந்தவை குறித்து, அதாவது திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டது, 144 தடை உத்தரவு ஏன் பிறப்பிக்கப்பட்டது, எத்தனை மணிக்கு பிறப்பிக்கப்பட்டது என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பினார்கள். அதற்கு காவல்துறை சார்பிலும் மாவட்ட ஆட்சியர் சார்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு அரசு தரப்பிலும் சில வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உயர்நீதிமன்ற நீதிபதியை விட தன்னை பெரியவர் என்று காட்டிக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நேற்று பிறப்பிக்கப்பட்ட இந்த 144 தடை உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்ட அந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவு இன்றைய தினம் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்றும் 10 பேருடன் மனுதாரர் சென்று கோயிலில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் இதற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவை நிறைவேற்றி நாளை காலை 10:30 அதற்காக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், இந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் இருந்து மனுதாரர்கள் மற்றும் அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் தற்பொழுது நீதிமன்ற வளாகத்திலிருந்து திருப்பரங்குன்ற மலையை நோக்கி தங்களது வாகனங்களில் விரைந்து வருகிறார்கள்.